குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 4 தமிழ்நாடு டு நேபாள் ட்ரிப்பில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜபல்பூர். இந்த ஜபல்பூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் வந்து இந்த ஜபல்பூர் இருக்குது. இப்போ நம்ம ஜபல்பூர்லேருந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம எங்கே ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான்பூர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இப்போ வந்து நம்ம மத்திய பிரதேஷ் டு உத்தரப்பிரதேஷ் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் லாங் ட்ரிப் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 500 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரைட் பண்ணி போய் ஆகணும். அப்படி போனீங்கன்னா தான் உங்களோட டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் பண்ண முடியும். இன்றைக்கி எங்களோட டெஸ்டினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான்பூர். நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஸ்டேட்டை கவர் பண்ணுங்கள், அது போதும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். ஏன்னா நீங்கள் வேறு யாருன்னா போகணுன்னா ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தர் கேட்டார், அண்ணா நான் நெக்ஸ்ட் இயர் லடாக் போக போகிறேன், நான் என்னென்ன ப்ரிப்பேர் ஆகணும், நான் எப்படி ரெடி ஆகணும்னு கேட்டார். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் இருந்து ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ரைடு நீங்கள் போய் ப்ராக்டிஸ் ஆகணும். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 600 or 700 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரைட் பண்ணி, இப்போ நீங்கள் கேரளாவோ தமிழ்நாடோ எங்கே இருந்தாலும், இப்போ நீங்கள் தமிழ்நாடு டு கேரளா டு தமிழ்நாடு, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்டை விட்டு ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக அந்த பார்டர் டெட் எண்ட் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லடாக் ட்ரிப்புக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், எப்படின்னா பண்ணோன்னு சொல்லிவிட்டு. நாங்களும் அதே மாதிரி தான், நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் கிராஸ் பண்ணணும். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட ரைடை வந்து நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காட்லேருந்து எங்களோட ரைடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் லடாக் ட்ரிப்பில். ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஆற்காட் டு ஹைதராபாத் ரீச் ஆகிட்டோம். ஆனால் நாங்கள் அப்போ ஒரு 2 years பேக் நாங்கள் ஹைதராபாத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அவுட்ரிங் ரோட்டில் வந்து அலோவ் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு டே வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த நாளில் வந்து நாங்கள் 2 years பேக் வரும்போது எங்களை வந்து அலோவ் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த டைமில் நாங்கள் நேபாள் ட்ரிப் போகும்போது ஹைதராபாத்தில் அவுட்ரிங் ரோட்டில் வந்து அலோவ் பண்ணலை. ஏன்னா பைக் எல்லாமே NH சைடில் வந்து விட்டுட்டாங்க. என்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால எங்களால் ஃபஸ்ட்டு நாளே வந்து ஹைதராபாத் ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லுவாங்க. அந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் சைட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டமோ இல்லை வெள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து இங்கே இருக்கிற பிரியாணி சாப்பிட்டுட்டு அங்கே போய் சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே சொல்ல ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உப்பு சப்பு காரம் எதுவுமே இல்லாத ஒரு பிரியாணி வந்து அதுவே வந்து சிக்கன் பிரியாணியே வந்து 350 rupees பே பண்ணி சாப்பிட்டேன். நான் 2 வாய் சாப்பிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. உண்மையிலே நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், நான் வேலூர் மாவட்டம், நான் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ப்ரிப்பேர் பண்ணுற பிரியாணி மாதிரி தமிழ்நாடு இல்லை, வேர்ல்டுலேயே அந்த மாதிரி ஒரு பிரியாணி நம்மளை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. இதை நான் வந்து ஒரு பெருமையாகவே நான் சொல்லிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் டு நெக்ஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நாக்பூர் போய் ரீச் ஆனோம். நாக்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூருக்கு முன்னாடி ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் ஒரு தாபாவில் நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். அங்கே அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா தம்பி, நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடம். ஆனால் எல்லாமே சொன்னாங்க, நிறைய வந்து ராபரி வருவாங்க, நிறைய வண்டி நிறுத்த சொல்லுவாங்க, நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயத்த சொன்னாங்க அந்த தாபாவில். அவங்க என்ன சொன்னோம், சரி இதுக்கு மேலே ட்ரைவ் பண்ண முடியாது, இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அவங்க தாபாவிலே தங்கிக்க சொல்லிட்டாங்க. ஒரு 11 மணிக்கு மேலே நாங்கள் தாபா க்ளோஸ் பண்ணிவிட்டோம், நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் செய்கிறோம், நீங்கள் வந்து என்ன ஒன்று நீங்கள் ரூமுக்கெலாம் எதுவும் காசு தர தேவையில்ல, நீங்கள் வந்து ஃபுட்டு இன்றைக்கி நைட்டுக்கும் நாளைக்கு மார்னிங் மட்டும் நீங்கள் இங்கே சாப்பிடுங்க, அது மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு எந்த காசுமே அவங்க வந்து சார்ஜ் பண்ணலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு என்ன பிரச்சனைன்னா, இந்த மம்மி ரிட்டர்ன்ஸில் வர மாதிரி ரொம்ப பெரிய வண்டு, நீங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலே போய் சாப்பிட்டாலும் சரி, அந்த வண்டு வந்து கண்டிப்பாக உங்கள் தட்டில் வந்து உங்கள் சுற்றி இருக்கும். அதை நீங்கள் தள்ளி விட்டுட்டு தான் சாப்பிட்டாகணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணி போகிறோன்னா நீங்கள் ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஹைஜீனிக்கான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்லாம். பட் வெளியே வந்துட்டிங்கன்னா அங்கே என்ன கிடைக்குதோ அது மட்டும்தான் உங்களால் சாப்பிட முடியும்.
இங்கே மறுநாளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த பம்ப் செட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இந்த குளிக்கிறதுக்கு. அதுக்காக நாங்கள் குளிக்கிறதுக்காக அவங்க மோட்ரு போட்டு எங்கள் 10 பேரில் 8 பேர் மட்டும் நாங்கள் ரைட் பண்ணி பைக்கில் போனோம். மீதி 2 பேர் ட்ரெயினில் பார்சல் பண்ணி வந்தாங்க. எங்களுக்காக அதுவும் பண்ணாங்க. அதுக்காக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி எங்கே போனீங்கன்னா ஜான்சி ராணி கோட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜான்சி ஊருக்கு போனோம். அந்த ஜான்சி கோட்டை சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி அங்கே எங்கேயுமே ஸ்டே பண்ணல. நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரா ரீச் ஆகிட்டோம். ஆக்ரா பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. உலகத்தில் இருக்கிற 7 அதிசயத்தில் தாஜ்மஹால் ஒன்று அங்கே இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாத தாஜ்மஹால் எல்லாருக்கும் தெரியும்ல, சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்கிறாங்க. ஆனால் மெயினான ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். என்ன பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் நீங்கள் வெளியே நின்று பார்த்தீங்கன்னா அந்த தாஜ்மஹால் தெரியாது. என்னடா இது அவ்வளோ பெருசாக இருக்குது, இது வெளியே நின்று பார்த்தா தெரியாதுன்னு சொல்கிறேனே, இவனா லூஸான்னு சொல்கிறீங்க. என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, அதில் தான் வந்து ஒரு ரகசியம் இருக்குது அந்த தாஜ்மஹாலுக்கு. அந்த பில்ட் பண்ண இடத்துல என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே டவுன் போகிறீங்க இல்லையா, அந்த டவுன் நீங்கள் 4 வாசல் இருக்கும், 4 கேட்ஸ் 4 என்ட்ரி இருக்குது. அந்த 4 கேட்டில் ஒரு கேட்டு நீங்கள் உள்ளே போனால் தான் அந்த தாஜ்மஹாலே உங்களுக்கு வியூ ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெளியே நின்று பார்த்தா உங்களுக்கு தாஜ்மஹால் இருக்கிறதே தெரியாது. மேபி ஒரு 20% தெரியலாமே தவிர ஒரு 80% தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாஜ்மஹால் உள்ளே போனவுடனே படிக்கட்டு கீழே இறங்குற மாதிரி அந்த கீழே இறக்கி அதை வந்து அந்த இடத்த பில்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. அதை நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு தாஜ்மஹால் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போனோம். பஞ்சாபில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபிஸ் வந்து அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஹியூமனை வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. நான் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்டும் சுற்றிட்டோம். ஒருத்தன் கூட ஏமாற்றலை ப்ரோ. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஒருத்தர் கூட ஏமாற்றலை. ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அங்கே இடத்துல வந்து ஒரு காப்பு ஒன்று, ஒரு 50 ருபீஸ் காப்பு ஒன்று வாங்கணும். ஏன்னா பஞ்சாபிஸ் காப்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு, ரொம்ப பவராக இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அதை நாங்கள் வந்து எல்லா கடையிலும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். எல்லா கடையும் சரி, நாங்கள் கடை மட்டும் இல்லை, ஹோட்டல்ஸ், ஃபுட்டு இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு, ரூம்ஸ் எல்லாமே சேம் ஒரே ப்ரைஸ் தான். இதே நம்பூர் ஆளுங்கிட்ட போனீங்கன்னா ஒரு இடத்துல இப்போ ரூம் ஸ்டே பண்ணோன்னா 800 ரூபா சொல்லுவான். இன்னொரு கிட்ட போனீங்கன்னா 1200 ரூபா சொல்லுவான். சேம் அதே ரூமாக தான் இருக்கும். சரி, நான் இவங்களுக்குள்ள கமிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் பஞ்சாபிஸ் மட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு கமிஷனும் கிடையாது. நல்ல சுத்தமான ஜென்யூனான ஆளுங்கன்னா பஞ்சாபிஸ் மட்டும்தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷங்க நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு வெப்பன் வச்சுருப்பாங்க, கத்தி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஜென்ஸாக இருக்கட்டும் சரி, லேடிஸாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே இடுப்பில் ஒரு பெல்ட்டு போட்டு அவங்க கம்பல்சரி கத்தி வச்சுருப்பாங்க அவங்க வெளியே போகணுன்னா. இது வந்து நான் பார்த்தேன். எல்லார்கிட்டையும் அந்த கத்தி இருக்குது. இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கே அது அலௌடு, கத்தி அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குதா பாருங்கள். இப்போ லாரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு. இது ஒன்றுமே இல்லை. இது என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, ரைடர்ஸ்க்கும் இல்லை, நீங்கள் பைக் ஓட்டுறீங்களோ கார் ஓட்டுறீங்களோ எல்லாமே சரி. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு தூக்கம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் வார்னிங் கொடுக்கும். நீங்கள் கார் ஓட்டினாலும் சரி, லாரி ஓட்டினாலும் சரி, நீங்கள் கண்ணை மூச்சு ஓட்டும் போது ஒரு 3 டைம்ஸ் வந்து தூங்கி விழுவீங்க. அது யாராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கண்ணை இழுத்துட்டு போகும். அந்த ஃபஸ்ட்டு 2 டைம் நம்மளுக்கு கொடுக்குற வார்னிங் அது. 3வது டைம் மேக்ஸிமம் சில பேர் ஸ்டாமினா இருக்கிறவங்க 3வது ஸ்டேஜ் வரைக்கும் தாங்குவாங்க. 4வது ஸ்டேஜில் போனீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி உங்களே மறந்து நீங்கள் தூங்கிடுவீங்க. நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, வண்டி வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. எதுனா ஒரு பள்ளத்து மேலேயோ இல்லை பள்ளத்தில் இறங்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு முழிப்பு வருமே தவிர நீங்கள் தூக்கத்திலே தான் ஓட்டுவாங்க. அதனால் எப்போவுமே வந்து உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் வண்டி நிறுத்திட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரைடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பேர் டீ சாப்பிடுவாங்க. மேபி டீ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மைண்டோட கண்ட்ரோல் தான். நீங்கள் ஒரே சுச்சுவேஷனில் ஸ்டேரிங்கோ இல்லை பைக் ஆக்சிலேட்டரோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி போயிட்டுருக்கும்போது யாராக இருந்தாலும் கம்பல்சரி தூக்கம் வரும். அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாட்டு கேட்பாங்க. பாட்டு நீங்கள் ஹெட்செட்டில் பாட்டு போட்டு போகலாம், நீங்கள் பாட்டு கேட்டுட்டு போகலாம். இல்லை வந்து கொஞ்சம் தூரம் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தால் நின்று டீ கடையில் வந்து டீ சாப்பிடுங்க. டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணுங்கள். எல்லாமே சேஃபாக போயிட்டு வாங்க. ஒரு ரைடு போகிறது பெரிய விஷயம் இல்லை, சேஃபாக போங்க. சேஃபாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 4வது வீடியோ, நான் டே 4 போட்டிருக்கேன்.
கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுங்க. ஏன்னா நான் புதுசாக வந்திருக்கேன் யூடியூப்பில். நான் இப்போ பஞ்சாப் வரைக்கும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்து பஞ்சாபுக்குலேருந்து அடுத்தது நாங்கள் எங்கே போகணுன்றத உங்களுக்கு இப்போ நாங்கள் இன்றைக்கி ரீச் ஆக போகிற இடம் வந்து சுல்தான்பூர். உங்களுக்கு திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். சுல்தான்பூரில் போய்ட்டு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.